ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 to 24 இதில் வந்து டோட்டலாக எத்தனை மாடல் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்சிஎம்மில் வந்து 10 மாடல் இருக்குது. அந்த 10 மாடல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நான் ஏற்கனவே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஃபைனல் ரிவிஷனுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து இந்த எல்சிஎம்க்கு அடுத்து அதே மாதிரி ஹெச்சிசிஎஃப் வரும். ஹெச்சிசிஎஃப்க்கு அடுத்து வந்து எல்சிஎம்க்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னைக்கு இதில் வந்து உள்ள 10 மாடல் இன்னைக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் M/N என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீச்சிறு பொது மடங்கு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எங்கேயே வந்து பார்த்தது மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 2024 கேட்ட கேள்வி. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஏபி வேல்யூ தெரியாது, அது வந்து என்ன விகிதங்கிறதையும் M/N கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விகிதத்தை வந்து நம்மளா எடுத்துப்போம். எப்படின்னா M/N. இப்போ இது வந்து இந்த வேல்யூஸ் ரெண்டையும் நம்மளா எடுத்துப்போம். ஏதோ ரெண்டு அடுத்தடுத்த வேல்யூவை விகிதமாக எடுத்துக்கிறோம். அப்போ 3 4 விகிதமாக எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து விகிதம். அடுத்து A,B வேல்யூ. இப்போ இது விகிதம்னா இதனுடைய வேல்யூனா ஏதோ ஒரு நம்பர்னால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஏதோ ஒரு நம்பர் ரெண்டையும் ஒரே நம்பர்னால மல்டிப்ளை பண்ணணும். இது நானாக எடுத்திருக்கேன். 2 அடுத்தடுத்த வேல்யூ வந்து நானாக எடுத்திருக்கேன். அதுதான் விகிதம்னு நானாக எடுத்திருக்கேன். வேல்யூவுக்கு வந்து ரெண்டையும் ஒரே நம்பரால் ஏதோ ஒரே நம்பர், அது 2ஆலையோ இல்லை 3ஆலையோ இல்லை 10ஆலையோ ஏதோ ஒரே நம்பர்னால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 6, அதே மாதிரி 4 8. ஓகேவா? இப்போ இது நம்மளா இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏபியினுடைய எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பியினுடைய எல்சிஎம். அப்போ ஏபி வேல்யூ என்ன, 6 8. இப்போ இதுக்கான எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 6 4 8. இதுக்கு மேலே வந்து டிவைட் ஆகாது. இப்போ இது 3ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன எல்சிஎம் வரும், 24 எல்சிஎம் வரும். ஓகேவா? இப்போ அந்த ஆப்ஷனில் MAங்கிறத எடுத்துக்கணும். MA நான் மேலே எடுத்துக்கிறேன். MA எம்னுடைய வேல்யூ என்ன 3, ஏனுடைய வேல்யூ என்ன 6, 3 6 18. இப்போ இந்த எல்சிஎம் வேல்யூ இங்கே வரணும். வருதான்னு பார்ப்போம், இல்லை. அடுத்தது NB, என்னுடைய வேல்யூ என்ன 4, பியினுடைய வேல்யூ என்ன 8, நாங்கள் 32. அப்போ அதுவும் கிடையாது. அடுத்தது MB, எம்னுடைய வேல்யூ என்ன 3, பியினுடைய வேல்யூ 8. இப்போ 3 24 இது வருது. இருந்தாலும் இதையும் செக் பண்ணிடுவோம். AB 6 × 8 48. இப்போ இதுவும் வரல, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ ஆன்சர் என்ன, இங்கே எல்சிஎம் என்ன வருதோ அதே இங்கேயும் வரணும். இப்போ ஆன்சர் வந்து MB. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த மாடல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2024 கேட்கப்பட்ட கேள்விதான். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா மற்றும் மீசிமா இதனுடைய விகிதத்தை காணு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 7,13க்கு வந்து ஹெச்சிசிஎஃப் என்னன்னு பார்க்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பகா எண்கள். அப்போ பகா எண்களுடைய ஹெச்சிசிஎஃப் அதாவது மீபோவா அப்படி என்னன்னா 1ன்னு தான் வரும். அப்போ 7,13 ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன 1. ஓகேவா? பகா எண்களுடைய மீபோவா ஹெச்சிசிஎஃப் எப்பொழுதுமே 1 தான். ஓகேவா? அடுத்து இப்போ இது வந்து எல்சிஎம் பார்க்கணும். 7க்கும் 13க்கும் எல்சிஎம் பார்க்கும் போது இதை வந்து எதாலையும் வகுப்படுமா, வகுப்படாது. பகா எண்களில் வகுப்படாது. அப்போ எல்சிஎம்க்கு என்ன பண்ணிடலாம்னா டைரக்டாக ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது 7 × 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 91ன்னு வரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் அதாவது மீபோவா மற்றும் மீசிமாவின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை வந்து மாற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மீபோவானா மீபோவா வேல்யூ போடணும், அடுத்து வந்து மீசிமானா மீசிமா வேல்யூ போடணும். ஓகேவா? அப்போ வந்து ஹெச்சிசிஎஃப் இஸ் எல்சிஎம் அப்படிங்கிறது 1:91. ஓகே, அடுத்த மாடல் வந்து 15, 25, 75 ஆகியவற்றின் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்க, எல்சிஎம்னா
தானா வகுத்தல் போட்டுக்குவோம். தானா வகுத்தல்னாவே பயந்துருவீங்க. இதுதான் ஈஸி. 3 15 5 25 1 5 5 25. அடுத்து 5ஆல் டிவைட் ஆகும். 1 5 3 15. ஓகேவா? 5 25 25 × 3 75. அப்போ எல்சிஎம் என்ன? 75. ஓகே, அடுத்த மாடல் வந்து 2/3, 3/5, 4/7, 9/13 இவற்றின் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே உள்ளதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். இன்கேஸ் ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே உள்ளதுக்கு ஹெச்சிசிஎஃப், கீழே உள்ளதுக்கு எல்சிஎம். அப்போ வந்து எல்சிஎம் ஒரே பாயிண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம்னா மேலே உள்ளதுக்கு எல்சிஎம், அந்த பாயிண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? 2 3 4 9. இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிப்போம். இது டிவைட் ஆகாது. 2 4, இது டிவைட் ஆகாது. அடுத்தது வந்து 3ஆல் டிவைட் பண்ணிப்போம். 3 9. இதுக்கு மேலே டிவைட் ஆகாது. இப்போ இது 4 வந்து பெருக்குனீங்க எல்லாத்தையும் அப்படின்னா 2 3 6, 18 18 2 36. அப்போ எல்சிஎம் என்ன? 36. இப்போ கீழே உள்ளதுக்கு 3 5 7 13. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். பாருங்க, இது என்ன எண்? 3 5 7 13 அப்படிங்கிறது பகா எண்கள். அப்போ பகா எண்களுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன சொல்லியிருக்கேன்? 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மேலே உள்ள எல்சிஎம் என்ன? 36. கீழே உள்ள ஹெச்சிசிஎஃப் என்ன? 1. அப்போ ஆன்சர் என்ன? 36ன்னு எழுதலாம். ஆன்சர் வந்து 36. ஓகே, அடுத்த மாடல் வந்து 72 மற்றும் 108 சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குக்கு வந்து உங்களுக்கு வகுபடும் விதிகள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் வகுபடும் விதிகள் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ங்கிற பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். கீழே வந்து லிங்க்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த வகுபடும் விதிகள் கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது வந்து புரியும். ஓகேவா? அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, இப்போ 72 108. இப்போ இந்த 72க்கான காரணிகள் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். இப்போ 72க்கான காரணிகள் என்ன? 12 72. இந்த 12 நம்ம எப்படி பிரிக்கணும்? நம்ம வந்து 9 வரைக்கும் தான் நம்ம வந்து வகுப்படை விதிகள், நான் வந்து 30 வரைக்கும் வகுப்படை விதிகள் போட்டிருக்கேன். ஓகேவா? 12க்கு வந்து காரணி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் 12. இதை எப்படி பிரிக்கலாம்? 2 3 6. ஏன்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனால் அது வந்து 6ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 4ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனால் அது வந்து 12ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 108. இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா 12 9 108. ஓகேவா? இதே வந்து எப்படி பிரிக்கணும்? 4 12. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் காரணிகள் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த சைடு உள்ளது தான் நம்ம காரணிகளாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்க என்னென்ன காரணிகள் வருது? 2 3 4 9. இந்த இருக்கா 2, இந்த 3 இடத்துல இருக்கு. அதான் நான் ஒரு இடத்துல எடுத்துட்டேன். அடுத்தது 4 எடுத்திருக்கேன், 2 இடத்துல இருக்கு, 4 எடுத்துட்டேன், இந்த 9 எடுத்துட்டேன். இதுதான் வந்து காரணிகள். இது வந்து கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டக் டக்குன்னு வந்து காரணிகள் எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ல இந்த எந்த வேல்யூ வந்து இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ உங்களுக்கு பார்த்ததுமே இது எல்லாமே 2ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, எப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அடுத்தது 3 எடுப்போம். இப்போ 3க்கு வந்து வகுப்படும் விதிகள் எப்படி அப்படின்னா, இலக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ இலக்கங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இது 1, 3ஆல் டிவைட் ஆகாது, கேன்சல் பண்ணு. அடுத்து இது பாருங்க 1 + 1 2, அதாவது இலக்கங்களின் கூடுதல்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போடுறேன். 1 + 1 + 5 + 2. அப்போ இதை கூட்டினீங்கன்னா 9 கிடைக்கும். இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகும். இது இருக்கட்டும். அடுத்ததையும் செக் பண்ணிடுவோம். இப்போ 1 + 0 + 0 + 7 + 2 9 10. 3ஆல் டிவைட் ஆகுமா? 10/3 ஆகாது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 + 1 2, 2 + 8 10. இதுவும் டிவைட் ஆகாது. அப்போ எதுதான் டிவைட் ஆகுது? இதுதான் டிவைட் ஆகுது. 9 வந்து என்னதான்? இலக்கங்களின் கூடுதல் தான் 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அப்போ வந்து இதுக்கு இலக்கங்களின் கூடுதல் இதுக்கு என்ன வருது? 9 வருது. அப்போ இது வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும். 4 நம்பர்
டிவைட் ஆகுறது எது? இந்த டிஜிட் தான். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 10,152. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து புரியலைன்னா இன்னும் வகுப்படி விதிகள் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது மாதிரி மாடல் வந்து நான் நிறைய நடத்தி போட்டிருக்கேன். அந்த மாடல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்த மாடல் 254, 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண் என்ன? இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்க? எல்சிஎம் எடுங்க. 254, 508 இதுக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன நம்பர்லேருந்து போகலாம். 1 2 2 4 7 2 14 2 4 5 10 4 2 8. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா 124 ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். 1 2 வரும். இப்போ இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இதே 508 தான் வரும். ஓகேவா? 2 × 127 இந்த 2 பெருக்குனீங்கன்னா 508. மீதி வந்து 4 வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த 4 சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா ஆன்சர் 512. மீதி வர்றத இங்கே அடிஷன் பண்ணிட்டீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் 512. அடுத்த மாடல், ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? இந்த மாதிரி வந்து மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திக்கும், ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து எல்சிஎம் தான். அதே மாதிரி வந்து இந்த அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு, அதில் உள்ள அதிகபட்ச பெட்டிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் வந்துச்சுனாவே அது வந்து ஹெச்சிஎஃப். மீண்டும் எப்பொழுது ஒன்றாக சந்திக்கும் அப்படி வந்ததுன்னா அது வந்து எல்சிஎம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுங்க, 4க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். 15 20 25 30. இது எல்லாம் எத்தனையால டிவைட் ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும். இப்போ 35 15 4 5 20 5 5 25 6 5 30. இது திரும்ப டிவைட் பண்ணுங்க. 1 3 3 திரும்ப 2ஆல டிவைட் ஆகும். 2 4 5 1 2. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 300 வரும். இது எல்லாம் என்னத்தில் கொடுத்துருக்காங்க? நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நிமிடத்தில். அப்போ வந்து இதுங்க ஆன்சர் நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு? 300 நிமிடம். அப்போ அவங்க கேட்டிருக்கு காலை 5 மணிக்கு ஆரம்பிக்குது, அடுத்தது எத்தனை மணிக்கு ஒன்று சேரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மணிக்கணக்குக்கு நம்ம மாற்றணும். இது நிமிடத்தில் இருக்கிறத மணிக்கணக்குக்கு மாற்றணும். அப்போ நிமிடத்தை மணிக்கு மாற்றினீங்கன்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஏன் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அதனால தான் 60ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 மணி நேரம் கிடைக்குது. அப்போ காலையில் 5 மணிக்கு கிடைக்குதா, திரும்ப எத்தனை மணிக்குங்கிற அந்த 5ஐயும் காலையில் 5 மணிக்கு அடிக்குது. அந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கூட்டுங்க. கூட்டுனீங்க அப்படின்னா 10 மணி, அதாவது 10 AM. ஏஎம்னா முற்பகல். இப்போ 10 மணி, காலை 10 மணிக்கு முற்பகல் 10 மணிக்கு மீண்டும் ஒன்றாக அடிக்கும். அடுத்த மாடல், -9a3b2c, 12a2b2c2 எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூவாக இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிட்டு எல்சிஎம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு -9, 12. அப்போ இங்கே 3 -3, இந்த மைனஸை மறந்துறியாது, போட்டுக்கிட்டே கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகேவா? இப்போ திரும்ப டிவைட் ஆகாது. இப்போ இது 3ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -36. ஓகேவா? இப்போ இந்த பவர் வேல்யூ இருக்கு இல்லையா, எல்சிஎம்னு கேட்டாக்கா ஹையஸ்ட் பவர், ஹெச்சிஎஃப்னு கேட்டாக்கா லோயஸ்ட் பவர், அதாவது ஆப்போசிட்டாக வரும். இப்போ வந்து எல்சிஎம்னா லோயர் காமன் மல்டிப்ளிகேஷனா, அப்போ வந்து லோங்கையில் இங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹையஸ்ட் பவரில் வரும். இது வந்து ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் மல்டிப்ளைனா, அப்போ வந்து ஹையஸ்ட்டுங்கையில் ஆப்போசிட்டாக லோயஸ்ட் பவரை எடுக்கணும். இதுக்கு இப்போ இது லோன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஹையஸ்ட் பவர். இப்போ
இப்போ ஹெச்சிசிஎஃப்னா ஹைங்கிறதா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக லோயஸ்ட் பவர் எடுக்கணும். இதுக்கு ஹெச்சிசிஎஃப். அப்போ இதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். இப்போ ஹையஸ்ட் பவர்னா ஏ கியூப் பி ஸ்கொயர். ரெண்டுலேயும் ஹையஸ்ட் பவர் எது? ஏ கியூப். அடுத்தது பி ஸ்கொயர், ரெண்டுலேயும் பி ஸ்கொயர் தான் இருக்குது. இதில் வந்து ஹையஸ்ட் பவர் இதுதான். அப்போ சி ஸ்கொயர். இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். அடுத்த மாடல் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து நான் ஏற்கனவே நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், பாருங்கள். இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 2 அல்லது 3ன்னு அப்ளை பண்ணணும். ரெண்டுக்கும் அப்ளை பண்ணும்போது 2 வேல்யூ கிடைக்கும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ 2 அல்லது 3, அதாவது இங்கே என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். பண்ணும்போது இங்கே கிடைச்ச எல்சிஎம் வேல்யூ இந்த வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரு. இப்போ இது வாயால் சொல்லணும்னா உங்களுக்கு புரியாது, நான் போட்டு காமிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த இதில் வந்து 0ன்னு வரும். அதனால எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 3 பவர் 4 மைனஸ் 16, இது வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா உங்களுக்கு 65ன்னு கிடைக்கும். 3 பவர் 4 81 மைனஸ் 16 பண்ணிங்கன்னா 65. அடுத்ததில் எக்ஸோட வேல்யூ 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் மைனஸ் 4 into 3, எக்ஸோட வேல்யூ 3, அப்போ 4 into 3 12 ப்ளஸ் 4. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 9, 13 மைனஸ் 12 1 கிடைக்கும். அப்போ 65க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு எல்சிஎம் வரும்னா 65 தான் எல்சிஎம்மாக வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ எல்சிஎம் வந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு? 65ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு அப்ளை பண்ணும்போது எதுக்கு வந்து 65 வருதோ அதான் நமக்கு ஆன்சராக வரணும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 365 வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கும் 365 வரும், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கும் 65ன்னு வருது, இதுக்கும் 65ன்னு வருது. ஓகேவா? இது எப்படின்னா ரேர் கேஸில் தான் இந்த மாதிரி வந்து 2 வேல்யூக்கு வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுக்கு தான் வந்து 65, அதாவது அந்த எல்சிஎம் வேல்யூ என்ன இருக்கோ அது ஏதாவது ஒன்றுக்கு தான் வரும். இந்த மாதிரி ரேர் கேஸில் இது வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை எடுத்துக்கிறேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு. இது வந்து எதனுடைய இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்கிறோம். எதனா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். எங்கே இருக்குது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்? இது ரெண்டுல பாருங்க. இது ரெண்டையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும். அப்போ இது ரெண்டில் வந்து எது இருக்குது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதுதான் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? இதுதான் ஆன்சர். இப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆன்சர் x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்டு x ப்ளஸ் 2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். அடுத்த மாடல் எல்சிஎம் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர், 4x மைனஸ் 6y ஹோல் கியூப், 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து 2023 மற்றும் 24 வந்து இந்த மாடல் வந்து கேட்கப்படலை. இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துப்போம். 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து காமனாக என்ன வேரியபிள் இருக்குது? வேரியபிள்னா எக்ஸ் ஒய், இதை தான் வந்து வேரியபிள்னு சொல்கிறேன். காமனாக என்ன வேரியபிள் இருக்கோ அது வெளியில் எடுத்துக்கணும். என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக, இதை வெளியில் எடுத்துக்கலாம். அதில் ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்போ 2x ஸ்கொயர்ங்கிறது வர 2xன்னு எழுதுவோம் மைனஸ், இதில் எக்ஸ் வெளியில் எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது 3y இருக்குது. 3y இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுக்குவோம். இப்போ வந்து இதை பிரிச்சிடலாம். எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இதில் ஒரே ஹோல் இதை வந்து போட்டிருக்கோமா ஸ்கொயர்னு, அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்தது 4x மைனஸ் 6y ஹோல் கியூப். இப்போ இதில் வந்து வேரியபிள் எதுவும் காமனாக இல்லை. ஆனால் வேல்யூஸ் ஏதாவது காமனாக வெளியில் எடுக்கலாம். 2ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் வந்து
போடுறதுக்கு பிறகு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இந்த 2 × 2 4x வந்துருச்சா, இந்த மைனஸ் இங்கே போடுவோம். அடுத்தது இந்த 3y × 2 6y வந்துருச்சா, அதான் இந்த கியூபை இங்கே போட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், அங்கே பிரித்து எழுதுற மாதிரி இங்கேயும் 2 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் பார்ட் 8x³ மைனஸ் 27y³. இது என்ன ஃபார்முலா இருக்குது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, a³ மைனஸ் b³. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x ஹோல் கியூப், அதாவது 2xங்கிறத அப்படியே ஏன்னு எடுத்துக்கணும். அதாவது 2 பவர் கியூப் வந்து 8, x பவர் கியூப் x³, அதாவது 8x³ வந்து இப்படி வந்து 2x ஹோல் பவர் கியூப்னு எழுதணும். அடுத்து மைனஸ் 3y ஹோல் கியூப், 3³ 27 y³. ஓகேவா? அப்போ இது என்ன ஃபார்மேட்ல, a³ மைனஸ் b³ ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ a³ மைனஸ் b³ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா a மைனஸ் b இன்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². இந்த ஃபார்முலா இதில் வந்து நம்ம மாற்றணும். இப்படி மாற்றும் போது இப்போ இதை எப்படி எழுதலாம், a மைனஸ் b ஃபஸ்ட்டு போட்டுருவோம். 2x நான் இங்கே எழுதிக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். a மைனஸ் b, a வந்து என்ன 2x, b வந்து என்ன 3y மைனஸ் 3y. ஓகே, a² 2x ஸ்கொயர் ப்ளஸ் ab, a வந்து 2x, b வந்து 3y. அப்போ 2x இன்டு 3y. அடுத்தது b² 3y ஸ்கொயர். எப்படி எழுதலாம்னா 2x மைனஸ் 3y 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஓகேவா? இப்படி வந்திருக்கு. இப்போ இதுக்கான எல்சிஎம் என்னன்னு பார்ப்போம். இப்போ எல்சிஎம் எடுக்கையில என்ன பண்ணணும் பாருங்க. இப்போ இதையும் இது காமனா இருக்கு, மூணுத்துலையுமே இது மூணுலையும் காமனா இருக்கா? காமனா இருக்கிறதுல எது வந்து அடுக்கு கூட இதுதான். அப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் இது எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, x² இருக்கு, 2³ இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, மூணுலையும் காமனா இருக்கு 2x மைனஸ் 3y 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் 2x மைனஸ் 3y. அப்போ காமனா இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், அதில் வந்து எல்சிஎம்ங்கிறதுனால பவர் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்போ வந்து பவர் அதிகமாக இருக்குது இது. அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் கியூப்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்கு, 2³ இருக்கு, x² இருக்கு. அப்போ x² இல்லை 2³ ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2³ x² of 2x minus 3y whole cube into 4x square plus 6xy plus 9y square. இதான் வந்து ஆன்சரு. இது வந்து எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மூணாவது இதை வந்து கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஆப்ஷனில் இந்த மாதிரி 2 3 இது இப்போ ரெண்டுத்து கண்டுபிடிச்சிட்டிங்களா, ரெண்டுத்து கண்டுபிடிச்சதும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 பவர் 3 x² ஆஃப் இது வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 3யா 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் அப்படின்னு எந்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மூணாவது இதை கூட நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. இது ரெண்டையும் செக் பண்ணியே நீங்கள் ஆப்ஷனை வச்சு எடுத்துடலாம் வேல்யூவை. புரியுதா? இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துட்டு ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2³ x² 2x மைனஸ் 3y ஹோல் கியூப்ங்கிற அந்த ஃபார்மேட்டில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால பண்ணுறேன். ஓகே, நன்றி. இந்த மாடல் இதில் வந்து 10 மாடல்
முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து HCF போகிறோம். அதுக்கடுத்து வந்து அது ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு, அதாவது மீசிமா மீப்போவா இடையே உள்ள தொடர்பு வரும். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் வகுத்தல் விதிகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து நான் வகுத்தல் விதிகள் வந்து டீட்டெயில்டாக வந்து எல்சிஎம் HCFங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். அதில் நிறைய மாடல் நடத்தியிருப்பேன். அந்த மாடலை வந்து பார்த்துக்குங்க. ஓகே, வேறு எதுவும் வந்து டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. கீழே லிங்கில் வந்து நான் வந்து இந்த வகுத்தல் விதிகளுக்கான அந்த வீடியோ லிங்கை வந்து கீழே கொடுக்குறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.